திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜரத்தின் சிவகுருநாதனின் அன்பான வணக்கங்கள். இந்த வருடம் முக்கியமான கிரக பயிற்சி இருக்கிறது என்பது ஏற்கனவே நாம் சனி பயிற்சி பலன்களிலும் தமிழ் புத்தாண்டு பலன்களிலும் சொல்லியிருந்தோம். அதுபடி பார்க்கும்போது ஏற்கனவே சனி பகவான் மார்ச் 29 கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சியாகிவிட்டார். அடுத்ததாக நடைபெறக்கூடிய இரண்டு மிகப்பெரிய கிரக பயிற்சிகள் ராகு கேதுவும் குரு பயிற்சியும். ராகு கேது வைகாசி மாதம் 4ஆம் தேதி, அதாவது மே 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மணிக்கு மேல் மீனராசியிலிருந்து ராகு பகவான் கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள். இந்த ராகு கேது பயிற்சியின் பலன்களை ஆல்ரெடி நாம் இந்த பதிவுகளை போட்டிருக்கிறோம். இதில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது குரு பயிற்சி. குரு பயிற்சி பார்த்திங்கன்னா வாக்கியப்படி சித்திரை மாதம் 28ஆம் தேதி, அதாவது மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வாக்கியப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். ஆனால் நம்ம ஜோதிட சாஸ்திரப்படி நம்ம பலன்கள் பார்ப்பதுக்கு எல்லாமே நம்ம திருக்கணிதம் தான் யூஸ் பண்ணுறோம். திருக்கணிதம் தான் அத்தன்டிகேட்டட். அது யார் என்ன ஆர்கியூ பண்ணாலும் அது தனிப்பட்ட விவாதம், அதை நம்ம தள்ளி வைத்து விடுவோம். நாம் திருக்கணிதத்தை ஃபாலோ செய்வதால் திருக்கணிதப்படி குரு பகவான் சித்திரை மாதம் 31ஆம் தேதி, அதாவது மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10:36க்கு, அதாவது சூரிய உதயாதி நாளிகை 42.02 திருக்கணிதப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். எல்லோரும் இந்த குரு பயிற்சியை ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஏற்கனவே ராகு கேது பயிற்சி இருக்கிறனாலையும் சனி பயிற்சி இருக்கிறனாலையும் ஒரு 3 பாக கிரகங்களுடைய பயிற்சி இருக்கும்பொழுது குரு பகவான் சுபன் என்பதால் அவரால் நமக்கு ஏதாவது ஆறுதல் கிடைக்காதா என்று எல்லோரும் எதிர்பார்த்திருப்பது இயற்கை தான். அதுபடி இந்த குரு பகவான் ஒரு வருட காலம் மே 14ஆம் தேதி முதல் மிதுனத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். அதில் அவர் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி, அதாவது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை திருக்கணிதப்படி குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். பிறகு கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5:20க்கு திருக்கணிதப்படி குரு பகவான் வக்ரகதியில் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு திரும்புகிறார். அதனால் அந்த அதிசார பலன்களும் வக்கர குருவிட பலன்களை அந்தந்த காலகட்டத்தில் நாம் பதிவு செய்வோம். இப்பொழுது பொதுவாக குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாவதால் 12 ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய சுப அசுப பலன்கள், அசுப பலன்களை போக்குவதற்காக கூடிய பரிகாரங்கள் போன்றவற்றை தனித்தனி ராசிகளுக்கு நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சிம்மராசி என்பவர்களே, சித்திரை மாதம் 31ஆம் தேதி, அதாவது ஆங்கில வருடம் 2025 மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10:36 மணிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். எல்லோரும் இந்த குரு பயிற்சியை அவருடன் எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஏனெனில் இந்த வருடம் மிக முக்கியமான வருடமாக எல்லாராலும் கருதப்படுகிறது. வருட கிரகங்களாகிய ராகு கேது சனி குரு என 4 கிரகங்களும் இந்த வருடத்தில் பயிற்சி அடைந்துள்ளது. ஆகவே எல்லோரும் இந்த பயிற்சிகளை அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதில் அறிய ஆவலாக இருக்கிறார். அதுவும் குருவினுடைய பயிற்சியினுடைய பலன்களை பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கிறார். காரணம், சனி ராகு கேது 3 பாவ கிரகங்கள். இவர்களால் ஏற்படக்கூடிய தாக்கங்களுக்கு குரு பகவான் ஏதாவது ஆறுதலாக இருக்காதா, அவருடைய பயிற்சி நமக்கு சகாயமாக இருக்காதா என்று எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இருக்கிறது. கவலைப்படாதீர்கள். குரு லக்னா அசுபராக இருந்தாலும் அவர் சுபத்துவ தன்மை நிறைந்தவர் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆகவே குரு யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டார். ஆகவே குரு பகவானால் நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் என்பதில் எந்த அளவு கருத்து வேறுபாடுகள் இல்லை. உங்கள் ராசிக்கு குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு, அதாவது 10ஆம் இடத்திலிருந்த குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி இருக்கிறார். மேலும் 5, 7, 9 பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் ஏற்படக்கூடிய சுப அசுப பலன்களை இந்த பதிவில் உங்களுக்கு தருகிறோம். சித்திரை மாதம் 31ஆம் தேதி, மே மாதம் 14ஆம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மாறக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு
10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு மாறி இருக்கிறார். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். 10ல் குரு இருக்கும்போது எப்பொழுது பதவி போகும் என்று, 10ல் இருந்தால் குரு இருந்தால் பதவி போகும் என்பார்கள். 10ல் குரு இருக்கும்போது எப்பொழுது பதவி போகுமோ என்று பயந்து பயந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செயல்களில் துணிவு, தைரியம், ஆற்றல்கள்லாம் பெருகப் போகிறது. எதையும் தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் மிகப்பெரிய ஆற்றலோடு எனர்ஜெட்டிக்காக வேலை பார்க்க போகிறீங்க. அதனால் பழைய பயங்கள், பழைய தயக்கங்கள்லாம் உங்களை விட்டு போயிடும். 11ல் குரு வரும்பொழுது அதுவே உங்களுக்கு ஒரு எனர்ஜியை கூட்டி கொடுக்கும். ஏன்னா 11 லாபம், வருமானம் மட்டும் இல்லை, ஆற்றலையும் குறிக்கக்கூடியது தானே. அதனால் உங்களுக்கு தைரியம், துணிச்சலும், ஆற்றலோடு எந்த செயலையும் செய்வீங்க. அது தொழிலாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, உங்களுடைய செயல்களில் ஒரு கம்பீரமும் ஒரு கனத்த உறுதிகளும் காணப்படும். துணிவும் தைரியம், ஆற்றலோடு செய்யக்கூடிய எந்த செயல்களும் வெற்றி பெறுவது என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடு இல்லாதனால ஆட்டோமேட்டிக்காக செல்வம், லாபம்லாம் உண்டாகும். அதை சேமிக்கவும் நீங்கள் தயங்க மாட்டீங்க. இசை, இயல், நாடகம் போன்ற கலைத்துறைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல காலம் இருக்கும். அதுவும் இசைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இசையில் புதிய சாதனைகள் செய்து பேரும் புகழும் பெறுவார்கள். எதிர்பாராத தனவரவுகள்லாம் உண்டாகும். புதையல் கிடைக்கலாம். புதையல் கிடைக்கணும்னா இந்த காலத்தில் புதையல் எங்கே கிடைக்க போகுது? அப்போ என்னென்னா லாட்ரி, ஷேர் மார்க்கெட்டு, இல்லாட்டி ஏதேனும் சொத்துக்கள் உங்களை பேரில் மாற்றி எழுதி வைக்கிறது, இது மாதிரி நீங்கள் எதிர்பாராத இடத்துலேருந்து நல்ல தனயோகங்கள் உண்டாகும். நீங்கள் தொட்ட இடமெல்லாம், இல்லாட்டி நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு தொழிலில் ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னராக இருப்பீங்க, அதை பற்றி மறந்தே போயிருப்பீங்க. திடீர்னு இந்த பாருங்கள், அந்த பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னராக இருந்தாங்க, உங்களுடைய ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஃபிட்டில் ஒரு ஷேர் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் எப்படியாவது உங்களுக்கு செல்வம் வந்து கொண்டே இருக்கும். அது என்ன வழியில் தான் வரணுங்கிறது இல்லை, ஆனால் அது ஒரு நேர்மையான வழியாக இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். செய்கிற காரியங்கள் துணிவு, தைரியம், ஆற்றல் இருந்து நல்லா வெற்றி பெறணும்னு சொன்னீங்கன்னா அது உங்களோட திறமையை நிரூபிக்கக்கூடியது. அதனால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் திறமைகள் நல்ல வளர்ச்சி அடையும். அதனால் நல்ல பேரும் புகழும் பாராட்டும் கிடைக்கும். 15 வயதில் இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் உங்களுக்கு கல்வி யோகத்தில் நல்ல பேரும் புகழும் உண்டாகும். 15 வயசு அப்படின்னா எஸ்எல்சியாக இருப்பார். எஸ்எல்சியில் ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அதாவது நேஷ்னல் லெவலில் சிபிஎஸ்சி ஸ்கூலாக இருந்தால் நேஷ்னல் லெவலில் ஃபஸ்ட் லெவலில் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கலாம். இல்லாட்டி டாப் ரேங்கர்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கலாம். அது மாதிரி படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல யோகங்களை கொடுக்கக்கூடிய காலம் இது. இல்லைங்க, எனக்கு 32 வயசு ஆகுதுன்னா இந்த டயத்தில் உங்களுக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். வசதி வாய்ப்புகள் கூடும். உங்களுக்கு வாகனம் வாங்க ஒரு வசதி இல்லைன்னா கவலைப்படாதீங்க, ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு போயிட்டு வரதுக்கு வாகனம் கொடுப்பாங்க. வாகன யோகம்னா வாங்கணும்லாம் இல்லை, ஆஃபீஸ்லேருந்து ஆஃபீஸுக்கு போயிட்டு வர மட்டும் இல்லை, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஏதாவது வழியில் பண்ண வச்சுக்கோங்க. உங்கள் கார் உங்கள் கண்ட்ரோலில், ஆஃபீஸுக்கோ எங்கேயோ யூஸ் பண்ணிக்கோங்க. டிரைவர் பெட்ரோலுக்கு ஒழுங்கி கொடுத்துருவாங்க. அதனால் வாகன யோகம் உண்டாங்க. இதில் வசதியானவர்கள்னால் சின்ன கார்களையெல்லாம் கொடுத்துட்டு புதிய சொகுசு கார்களையெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும். அப்புறம் எழுத்து தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் காணும். எழுத்து தொழிலுக்கான தத்துவ ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதுவது, ஆராய்ச்சிகள் செய்யக்கூடியவங்க, மொழிபெயர்ப்பாளர்கள், கதை கவிதை எழுதுவர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், இது மாதிரி யாரெல்லாம் எழுத்து தொழிலில் இருக்காங்களோ அல்லது நல்லவர். அதெல்லாம் எழுத்து தொழில் இல்லைன்னா எழுது பொருட்களில் பேனா, பென்சில், கம்ப்யூட்டர், லேப்டாப் எழுதுவதற்கு அல்லது கம்யூனிகேஷன்ஸுக்கு எதற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அசசரிஸ் எல்லாமே அது வியாபாரம் செய்வது மூலம் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. போதைப் பொருட்கள் விற்பதில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் லாபமும் காணும். ஏன் போதைப் பொருட்கள்னு சொல்லிட்டீங்களா, ஜெயிலுதிக்கு போட்டுருவாங்க. போதைப் பொருட்கள்னால் சட்ட ரீதியான உள்ள புகைப் பொருட்கள், மூக்குப்பொடி, புகையிலை, அதுபோல் பாக்கு, அது மாதிரி உள்ள வசதிகள். இப்போ பான்பராக்கு கூட தடை பண்ணிட்டாங்க. அது மாதிரி சட்டத்திற்கு அனுமதிக்கப்பட்ட
மதுக்கடைகளாக கூட இருக்கலாம், அதுவும் போதை தானே. இப்போ அது மாதிரி உள்ள விஷயங்களில் உங்களுக்கு லாபங்கள் நன்றாக இருக்கும். தங்கம், வெள்ளி நகைகள், ஆபரணங்கள் செய்து விற்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம், வளர்ச்சி, லாபங்கள்லாம் காணும். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பதால் நீங்கள் தைரியமாகவும் எந்த காரியத்தை செய்வதற்கு தயாராக இருப்பீர்கள். இதெல்லாம் காட்டிலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்க போகுது, விஐபி ஆதரவு, தெய்வ கடாட்சம். அது எல்லாருக்கும் கிடைக்காது. தெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது எந்த பிரச்சனை வந்தாலும் எது வந்தாலும் நீங்கள் சமாளித்து வெற்றி காண போகிறீங்க. அதனால் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தெய்வ அருள் வந்தால் கொஞ்சம் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் சமாளிச்சுக்கலாம். யார் பிரச்சனை கொடுத்தாலும் சரி, எதுனாலும் நீங்கள் தைரியமாக சமாளிச்சுக்கலாம். 11 குரு நிற்கிறாருங்கும்போது 5ஆம் அதிபதி 11 நிற்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் புதிய புதிய திறமைகளை கற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய அறிவுகளை மேம்படுத்தி கொள்வீர்கள். 5ங்கும்போது ஒரு என்ன சொல்வது, தொழில் நுணுக்கங்கள், அது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ள நேனோ டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜி, அல்லது கம்ப்யூட்டரைஸ்டு ஃபார்மேட்ஸு, அது மாதிரி புதிய புதிய டெக்னாலஜிகள்லாம் படித்து வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான வழிகளை தேடுவீங்க. பொதுஜன மக்கள்கிட்ட அன்புடன் பழகிறதுனால உங்களுக்கு அரசியல்வாதிகள்லாம் நல்ல ஒரு செல்வாக்கு பெறுவார்கள். இந்த காலகட்டத்தில் தேர்தல்கள் நிற்பது வெற்றியை தரும். அல்லது மக்களுடைய செல்வாக்கு இருப்பதனால நீங்கள் எம்எல்ஏ, எம்பி இல்லாட்டாலும் உங்களுக்குன்னு ஒரு சமூகத்தில் அந்தஸ்துகள், மரியாதைகள்லாம் கூடும். ஏற்கனவே நம்ம எழுத்துத்துறையில் நம்ம பெரிய முன்னேற்றங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அது அந்த கதை கவிதைகள் எழுதுகிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதிகாசங்கள் போல் அவங்களுடைய எழுதக்கூடிய நூல்கள்லாம் பெரிய அளவு அவார்டு, சாகித்ய அவார்டு, அது மாதிரி பெரிய பெரிய ஏதோ தமிழ்நாட்டில் நிறைய சிறந்த நூல்களுக்கு அவார்டெல்லாம் கொடுக்குது. அது மாதிரி அவார்டுகள்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கு அது மிகப்பெரிய ஒரு திறமையுடைய எழுத்துக்களாக இருக்கும். அதனால் பாராட்டுகள் இருக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சி, குழந்தைகளோட செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இதெல்லாம் டாப் ஹைலைட்டுன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட்டில் நல்ல ஒரு ஹை போஸ்ட்டு, நல்ல ஒரு அந்தஸ்து உள்ள போஸ்ட்டுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 5இன் அதிபதி 11 இருக்கக்கூடிய நிலையை ஆய்வு செய்கிற அதே நேரத்தில் 8இன் அதிபதியும் 11 நிற்கும். ஏன்னா சிம்மத்துக்கு 5க்கும் 8க்கும் அதிபதி குரு. இப்போ 8இன் அதிபதி 11 நிற்கும் போது அதனுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூத்த சகோதரர்களால் ஆதாயங்கள் இருக்காது, அவருடைய ஆதரவு இருக்காது, அவருடைய கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அதுபோல் சித்தப்பா போன்ற பெரியவர்களுடன் சில வாக்குவாதங்கள் ஏற்படலாம். மற்றவர்களுக்காக செலவு செய்வதில் யோசிக்கக்கூடிய நபராக இருப்பீர்கள். கஞ்சத்தனம் அதிகமாக இருக்கும். சேமிக்கிறது, செலவழிக்காமல் இருக்குங்கிறது வேறு. கஞ்சத்தனம் அப்படிங்கிறனா உங்களுக்கு தேவையானதை நீங்கள் செலவழிச்சிக்க மாட்டீங்க. வெளியில் போய் சாப்பிட போகிறோம் அப்படின்னா ஒரு சாதாரணமாக ஒரு ஆள் ஒரு 3 இட்லி 4 சாப்பிட்றோன்னா நீங்கள் ஒரு இட்லி சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற நிலைமையில் கஞ்சத்தனமாக இருப்பீங்க. அதாவது உங்களுக்குள்ள தேவையில்லை நீங்கள் சுருக்கிக்கிட்டு ரொம்ப கஞ்சத்தனமாக இருப்பீங்க. அது சேமிப்புங்கிறது வரவேற்கத்தக்கது, கஞ்சத்தனம் தவிர்க்கப்பட வேண்டியது. ஆனால் அது இப்போ உங்களுடைய அந்த குணம் மிகுந்து காணப்படும். உங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும், ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், அதனால் தீர்க்காயலை பெற்றிருப்பீங்க. அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் நிறைய சரிவுகள், பணப்புழக்க வழக்கங்களில் தடுமாற்றங்கள் ஏற்படுறதுனால பணம் இல்லாமல் பொருளாதார தட்டுப்பாட்டினால சில சிரமங்கள் இல்லை பல சிரமங்களையும் சந்திப்பீங்க. இருந்தாலும் பூர்வீக சொத்துனால, புத்திரர்களால் அதெல்லாம் ஒரு ஆதாயங்களுக்கு எடுத்து அதை மகிழ்ச்சிகரமாக நடத்தி காண்பீங்க. அதே நேரத்தில் அவர் 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். 3ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது சகோதரருடைய ஆதரவு கிடைக்கும். ஏற்கனவே நம்ம சகோதர ஆதரவு இல்லைன்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் குரு பார்வை 3ஆம் இடத்திற்கு வரும்பொழுது அதனுடைய தாக்கங்கள் குறையும். கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு 50-50ங்கிற முறையில் சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். எழுத்து விஷயங்களில் நல்ல ஒரு எழுத்துப்பூர்வமான ஆவணங்கள், எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் எல்லாம் டாக்குமெண்டைஸ் பண்ணுறதுலாம் உங்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். நல்ல தகவல் வரும். உங்களுடைய முயற்சி, நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எதை எடுத்தாலும் நீங்கள் வெற்றி பெறலாம்.
ஐயோ இது நமக்கு தெரியாத விஷயமாச்சே, இதை எப்படி நம்ம முயற்சி பண்ணுறது அப்படின்னா, அதற்கான தொழில்நுட்பங்களை நீங்கள் கற்றுக்கிட்டு செய்ய போகிறீங்க. அந்த மனப்பக்குவம், தைரியம் உங்களுக்கு இருக்குது. அதனால் கட்டாயமாக நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் இப்போ வெற்றி பெறக்கூடிய காலம். தயக்கம் ஒன்று தான் உங்களுக்கு பிரச்சனை. தயக்கம் இல்லாமல் அதெல்லாம் செய்யும்போது நல்ல வெற்றியும் லாபத்தையும் வருமானத்தையும் பார்க்கக்கூடிய காலகட்டம் அது. 5ஆம் அதிபதியை பார்க்கிறார், 5ஆம் பாவத்தை பார்க்கிறார். 5ஆம் பாவத்தை பார்க்கும்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளோட விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. குழந்தைகளோட வளர்ச்சி நன்றாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா 7ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால தம்பதிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கும்போது இயற்கையாகவே குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் பெருகி வருகிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஐயா இப்போ 7ஆம் இடத்தை பார்க்குறதுனா திருமணம் நடக்கும். திருமணம் இருந்தால் தான் குழந்தை பிறக்க முடியும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். இறை வழிபாட்டில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். பூர்வீக சொத்துக்கள் ஏதேனும் நிலைவில் இருந்தால் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 2ஆம் சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். வியாபாரம் வணிகம் எல்லாம் நல்ல முன்னேற்றமாக இருக்கும். புதிய கூட்டாளிகள் சேருவார்கள். புதிய கூட்டு முயற்சிகள் எல்லாம் லாபத்தை தரும். சமூகத்தில் அந்தஸ்து கூடும். ஆகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்ல பலன்களை தருவதால் உங்களுக்கு அஷ்டம சனியும் சப்தம ராகுவினுடைய தாக்கங்கள் இருந்து நீங்கள் கொஞ்சம் மன ஆறுதலை பெறலாம். அந்த 2 ஏன்னா ராகுவை வர குரு பார்க்குறதுனால சப்தம ராகு உங்களுக்கு பெருசாக பண்ண போகிறதில்ல. ஒன்லி திங் அது ஷார்ட்கட்டில் போகாமல் பேராசைப்படாமல் நேர்மையாக இருந்தீங்கனாலே அதில் முக்கால்வாசி பிரச்சனையை தவிர்த்துடலாம். சனியை பொறுத்தவரைக்கும் சுறுசுறுப்பாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். இதையும் செய்துட்டு இந்த குரு சப்போர்ட்லேயும் நீங்கள் அழகாக இந்த எல்லா கிரக பயிற்சிகளையும் கடந்து போவதற்கான வாய்ப்புகள் நன்றாகவே இருக்கிறது. பரிகாரம்னு சொல்லப்போனால் சிவன் கோயிலில் தாரை கொடுக்கறது நல்லது. திங்கட்கிழமை தோறும் சிவன் கோயிலில் போய்ட்டு தாரை வழிபாடு, அந்த ஒரு கூம்பு போன்ற ஒரு செப்பு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு அவர் தலையில் தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதனால் தாரை வழிபாடு செய்யுங்க, நல்லாயிருக்கும். அருகில் உள்ள தட்சிணாமூர்த்தி சந்நிதியில் வியாழக்கிழமை தோறும் 2 நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க. முருகன் வழிபாடு சிறப்பாக இருக்கும். முடிந்தால் திருப்பரங்குன்றம் முருகனுக்கு போய் வழிபட முடிஞ்சால் வழிபட்டு வாங்க. முடியாதவர்கள் வீட்டில் முருகன் படத்தை வைத்துக்கொண்டு சஷ்டி கவசம், சண்முக கவசம், ஸ்கந்த கவசம் அல்லது ஏதேனும் திருப்புகளை பாடி தினமும் அவரை துதித்து வந்தால் குருவினுடைய கிரகப்பயிற்சி மட்டும் இல்லை, எந்த கிரகப்பயிற்சிகளுடைய தாக்கத்தையும் முருகர் உங்களுக்கு சரியாகி கொடுப்பார். மேலும் குரு மட்டும் இல்லாமல் சனி, ராகு, கேது உங்கள் ஜாதக கட்டப்படி எந்த தசாபுத்தி நடந்தாலும் உங்களுக்கு நல்லதை செய்வதற்கு என் அப்பன் செந்தூர் முருகன் அருள் புரிவாராக என்று கூறி அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். நன்றி, வணக்கம்.